வணக்கம் நண்பர்களே. விலங்குகளில் வேட்டை நாய் என்று ஒரு இனம் உண்டு. அந்த வேட்டை நாய் இனம் மற்ற மிருகங்களை வேட்டையாட செல்பவர்கள் தங்கள் கைகளில் உறுதியாக பிடித்திருக்கும் ஒரு விலங்கினம். அந்த வேட்டை நாயினுடைய வேலை என்ன? இந்த எஜமான் எந்த மிருகத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, வேட்டையாட நினைக்கிறாரோ, அந்த காட்டை தன் வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அந்த விலங்குகளின் மேல் பாய்வது, கொள்வது அல்ல அதன் வேலை. பாய்வதும் பிடித்து எஜமானரிடம் பிடிப்பதும் மட்டும்தான் அந்த வேட்டை நாயின் வேலை. அந்த வேட்டை நாய் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில மனித வேட்டை நாய்கள், அவர்களுக்கு என்னென்னா, நாம் ஒரு வேட்டை நாயாக பயன்படுத்தப்படுகிறோம் என்பதை கூட அறியாமல் பயன்படுபவர்கள். அவர்களின் எல்லை அவர்களுக்கு தெரியாது. வசீகரமான வார்த்தைகள், அலங்காரமான பேச்சு நடைகள், கோர்வையாக தரவுகளை சொல்லும் ஒரு திறன், இதெல்லாம் இருப்பவர். இது மட்டுமே தலைமை பண்பு, இதை மட்டும் வைத்து கொண்டு நாம் பெரியாளாகிவிடலாம் அல்லது முதல்வராகிவிடலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஒரு சில மனித வேட்டை நாய்கள் ஓடுகின்றன. இதில் மிகப்பெரிய சோகம், அவர்க்கென்று, அந்த வேட்டை நாய்களுக்கென்று ஒரு கூட்டத்தை வளர்த்து கொள்வது. இதெல்லாம் எஜமானருக்கு தெரியாதா? இந்த வேட்டை நாய் குறைத்தால் அத்தனை நாய்களும் மகிழ்ச்சியாக ஆடும், அத்தனை மிருகங்களும். இப்படி ஒரு மாய வித்தையை காட்டக்கூடிய அந்த வேட்டை நாயை தன் பிடியில் வைத்திருக்கும் அந்த எஜமான் விட்டு விடுவாரா? சமீபத்தில் எல்லாம் மீறி போய் அந்த வேட்டை நாய் என்ன பண்ணிடுச்சு, காட்டுக்குள்ளே தான், அது காட்டில் இவ்வளோ எல்லைக்கு தான் அதை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த எல்லைக்குள்ளே தான் அது மிருகங்களை வேட்டையாடி எஜமான் அப்படி கொடுக்கணும். ஆனால் இது கொஞ்சம் எல்லை மீறி, அவங்க அனுமதித்ததுனால எல்லை மீறி போய் குறைச்சி, இனிமேல் இந்த மிருகங்க வந்துச்சுன்னா கடிச்சு கொதறிடுவோம்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லி, அப்புறம் இது தான் வீரத்தை இன்னொரு முறை குறைச்சி காட்டி இப்படியெல்லாம் வந்திருக்காங்க. நான் யாரையும், ஒரு மனிதனை ஒரு விலங்கினத்தோடு ஒப்பிடுவது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இது மாதிரி ஒப்பிடுறத தவிர ஒரு வழியே இல்லைன்ற மாதிரி ஒரு மிருகமாக மாறியவர். ஒரு கட்சியை அபகரிப்பதும், அபகரித்த கட்சியை இன்னொரு வஞ்சகனிடம் கொடுப்பதும் ஒரு வேட்டை நாயின் குணமே தவிர மனித குணமா? அபகரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒருவன் வருகிறான். ஆனால் அவனுக்கு அதை அடித்து பிடுங்கி கொண்டு போய் கொடுக்குற வேலையை பார்க்கறது வேட்டை நாயா, மனித இனமா? நீங்களே சொல்லுங்கள். தவறு இருந்தால் நாகரிகமாக நீங்கள் கருத்து சொல்லலாம். வெறும் வெறித்தனமான ரசிகர்கள் இங்கே வேண்டாம். அந்த வேட்டை நாயின் ரசிகர்கள் அப்படின்ட்டு பதிலே வேணாம். ஏன்னா எப்படி வரும்னு தெரியும். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.